கழட்டி ரொம்ப வந்து கட்டாயம் பண்ணி இந்த மாதிரி வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணி இது பண்ணாரு. திருச்சி மத்திய சிறையில் தலைமை காவலர் மாரீஸ்வரன் என்பவரால் தனக்கு நிகழ்த்தப்பட்ட பாலியல் சித்திரவதை குறித்து திருநங்கை சாரங்கன் சொல்ல அது சிறைக்கூடமா அல்லது பாலியல் தொழில் நிகழும் சிவப்பு விளக்கு பகுதியா என்றுதான் கேட்க தோன்றுகிறது. பெற்றோர் இல்லாததால் சென்னையில் உள்ள அனாதை ஆசிரமம் ஒன்றில் வளர்ந்து வந்த சாரங்கனின் நடவடிக்கைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் அவரை திருநங்கையாக காட்ட 18 வயது நிறைவடைந்ததும் சாரங்கனை உன் வழியை பார்த்து போய்கொள் என்று ஆசிரம நிர்வாகிகள் வெளியே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். சொந்த பந்தங்கள் யாருமில்லாத சாரங்கன் வயிற்று பிழைப்புக்காக தன்னை போன்ற திருநங்கைகளிடம் சென்று உதவி கோர அவர்கள் மூலம் யாசார்பாடியை சேர்ந்த ரஜினி அம்மா என்பவரிடம் தஞ்சம் அடைந்திருக்கிறார். அவருக்கு ஆபரேஷன் செய்து வைப்பதாக கூறி தினமும் 2000 ரூபாய் கலெக்ஷன் செய்து கேட்க சாரங்கனும் கடைகளில் யாசகம் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவரும் ஒரு கட்டத்தில் பணத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றியதோடு கேள்வி கேட்ட சாரங்கனுக்கு சூடும் வைத்து உள்ளனர். சென்னை லைலா காலேஜ் வேசார்பாடி பெரியவங்க பேர் வந்து ரஜினி அம்மா. அவங்க கூட போய் 2 வருஷம் அவங்க கூட இருந்தேன். திருநங்கை அவங்க கூட இருக்கும் போது வசூல் பண்ணி கொடுத்தேன். வசூல் பண்ணி இந்த மாதிரி வந்து கடை வசூலுக்கு போனேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து இதுக்கு போய் நின்னேன். அதுக்கப்புறம் அதுக்கு வசூல் போய் நின்று சம்பாரித்து கொடுத்தேன். அவங்க வந்து ஏமாத்தினதில் நான் வந்து என்னால் வந்து 2000 ரூபாயெலாம் சம்பாரித்து கொடுக்க முடியாது, என்னால் இவ்வளோ தான் சம்பாரித்து கொடுக்க முடியும். அவங்கள வந்து எடுத்து பேசும்போது அவங்க வந்து என்னை அடித்து கையில் சூட வச்சாங்க. இதன் பின்னர் சென்னையிலிருந்து திருச்சிக்கு வந்தவர் அங்கும் சில திருநங்கைகளிடம் தனது நிலைமையை சொல்ல அவர்கள் மூலம் அரியமங்கலத்தை சேர்ந்த பவாசம்மா என்பவரிடம் சாரங்கன் சேர்ந்துள்ளார். அரியமங்கலத்தில் சில ஆண்டாக திருநங்கை சாரங்கன் இருந்து வந்த நிலையில் திருட்டு வழக்கு ஒன்றில் அவரை அரியமங்கலம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சாரங்கனை திருநங்கை என்று அடையாளப்படுத்தாமல் ஆணென்றே கூறி நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கையில் போலீசார் செய்த ஏமாற்று வேலை சிறைத்துறை போலீசின் கண்டுகொள்ளாத தன்மையுமே சாரங்கன் சிறைக்குள்ளேயே தலைமை காவலரா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக காரணமாகியுள்ளது. அரியமங்கலம் ஸ்டேஷனில் வந்து என்னை வந்து ஒரு விசாரிக்காததுக்காக பிடிச்சிட்டு அரியமங்கலம் ஸ்டேஷனுக்கு போனேன். அரியமங்கலம் ஸ்டேஷனில் போகும்போது லேடிஸ் கெட்டப்பில் தான் வந்து என்னை கூப்பிட்டு போனாங்க. லேடிஸ் கெட்டப்பில் போகும்போது இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி கொடுத்தாங்க. ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு வேட்டி, ஒரு பனின்னு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுக்கும்போது என்கிட்ட வந்து திருநங்கை வந்து நீ வந்து திருநங்கை இருந்தது சொல்லக்கூடாது அப்படி எப்படின்னு திருச்சி மத்திய சிறையில் சிபி 1 தனி சிறையில் சாரங்கன் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அங்கு பணியில் இருந்த தலைமை காவலர் மாரீஸ்வரன் சாரங்கனிடம் பேசும்போது திருநங்கைகளின் நடவடிக்கை குறித்து கேட்டிருக்கிறார். அதற்கு பதிலளித்துக் கொண்டிருந்த சாரங்கனிடம் திடீரென்று மாரீஸ்வரன் பாலியல் சித்திரவதையில் ஈடுபட்டு இருக்கிறார். சாரங்கன் மறுத்த போதும் அவரை மிரட்டி இயற்கைக்கு மாறாக உறவு கொண்டதாக கூறப்படுகிறது. இது அங்குள்ள கண்காணிப்பு கேமராவிலும் பதிவானதாக சொல்லப்படுகிறது. நான் வந்து 9ஆம் பிளாக்கு, அதாவது 9ஆம் செல்லில் தனி செல்லில் இருக்கும்போது மாரீஸ்வர ஐயாட்டையா வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து கட்டாயம் பண்ணி இந்த மாதிரி வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணி இது பண்ணார். சித்திரவதை பண்ணும்போது எனக்கு அந்த வேறு வழி தெரியாமல் நான் வந்து ரொம்ப தலையை பிடிச்சி ரொம்ப ப்ரெஸ் பண்ணார். நான் விடுங்க சொன்னேன். அவர் உடலை தலையை பிடிச்சி ரொம்ப ப்ரெஸ் பண்ணார். மறுநாள் இது குறித்து சாரங்கன் தனது சக கைதியிடமும் சிறை மருத்துவரிடமும் தெரிவித்து சிறைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக சாரங்கனை மிரட்டி வேறொரு பிளாக்கில் அடைத்துள்ளனர். ஓசி டீமு இது அப்படியே வந்து யார்ட்டும் எதுவுமே பண்ணாமல் இந்த கேஸை வந்து அப்படியே இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திருச்சி மத்திய சிறையில் சைக்காஸ்ட்டு
அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நடந்தது சொன்னேன். அவங்க தான் வந்து ப்ரெஷர் பண்ணி சூப்பரண்டாமாட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. சூப்பரண்டாமாவும் எதுவுமே கேட்கல, என்கிட்ட எதுவுமே கேட்காம இந்த விஷயம் அவங்களும் மறைச்சி, அவங்களும் இந்த விஷயத்தை மறைச்சி அவர் டியூட்டியில் ஒன்றும் அவர் அந்த தேதி ஃபுல்லாக டியூட்டி தான் பார்த்தாரு. தனக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக திருச்சி மத்திய சிறை கண்காணிப்பாளர் ஆண்டாள் டிஐஜி ஜெயபாரதியிடம் புகார் அளித்து அவர்களும் நடவடிக்கை எடுக்காததோடு அப்படி எந்த சம்பவமும் நடக்கவில்லை என்று சொல்லி அவரிடமே கையெழுத்து வாங்கவும் முயன்றுள்ளனர். இந்த நிலையில் வழக்குக்காக திருச்சி மாவட்ட நீதிமன்ற வளாகத்துக்கு வந்தபோது அங்குள்ள இலவச சட்டப்பணிகள் ஆணையத்தில் சாரங்கன் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் இலவச சட்டப்பணிகள் குழு ஆணையத்தில் இருந்து சுப்புராமன் என்ற வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டு விசாரணை நடந்தது. இந்த விசாரணையின் அடிப்படையில் சாரங்கனின் புகாருக்கு முகாந்திரம் இருப்பது கண்டறியப்பட்டது. இது குறித்த துறை ரீதியான விசாரணையும் நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தலைமை காவலர் மாரீஸ்வரன், திருச்சி மத்திய சிறை கண்காணிப்பாளர் ஆண்டாள், டிஐஜி ஜெயபாரதி, ஏட்டு மாரீஸ்வரன் ஆகியோரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சிறைத்துறை ஏடிஜிபி மகேஸ்வர் தயாள் கடந்த 11ஆம் தேதி உத்தரவிட்டார். ஆனால் என்ன நடந்ததோ, மீண்டும் டிஐஜி ஜெயபாரதியை வேலூர் பயிற்சி பள்ளிக்கு டிஐஜியாகவும் கண்காணிப்பாளர் ஆண்டாளை திருச்சி பயிற்சி பள்ளிக்கு கண்காணிப்பாளராகவும் நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சிறையிலேயே திருநங்கைக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்தது சிசிடிவி காட்சிகள் மூலம் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட பின்னரும் அதிரடி நடவடிக்கை எடுக்காமல் வெறும் பணியிட மாற்றம் மட்டுமே செய்யப்பட்டதால் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் எப்படி தங்களை திருத்திக் கொள்வார்கள் என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.